Hi friends, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் சிலிண்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த டெரிவேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேம் டெரிவேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் வரும். ஸோ இந்த டெரிவேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் கோயிங் ஃபார் திஸ் we need to understand what is mean by symmetric spacing. Symmetrical spacing அப்படின்னா என்னென்னா whenever the conductors are placed at equal spacing. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் 3 கண்டக்டர்ஸ் இருக்குது. இந்த 3 கண்டக்டர்ஸும் ஈக்குவல் ஸ்பேசிங்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுதான் என்னென்னு சொல்லுவோம், சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சிமெட்ரிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். let us consider these 3 கண்டக்டர்ஸ். இந்த கண்டக்டரில் வந்து ABC அப்படின்னு 3 கண்டக்டர் எடுத்திருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி கண்டக்டர் வந்து இதோட ரேடியஸ் வந்து R அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த 2 கண்டக்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து D, அதே போல் பிக்கு சிக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு எடுத்திருக்கோம். ஸோ A அண்ட் சிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் D. ஸோ அப்போ ஈக்குவல் ஸ்பேஸ் அப்படின்றதுனால ஏபிக்கும் பிசிக்கும் சிஏக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can represent this as DA. ஸோ இது AB அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B. அதே போல் ஏசிக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசின்னு எழுதலாம், இல்லைனா சிஏன்னு எழுதலாம். டிஸ்டன்ஸ் தானே, அதில் எந்த ஒரு விஷயமும் இருக்காது, அதை மாற்றி எழுதுனா கூட நமக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே போல் இந்த பிசி இருக்கு இல்லையா, இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி ஆர் சி அண்ட் பி, எல்லாமே ஈக்குவல். ஸோ இதை தான் நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ரைட் வாட் இஸ் மீன் பை சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங். சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெரிவேஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே, ஸோ சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் அப்படின்னா when the conductors placed at equal space, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து we are going to assume R. R அப்படின்றது என்னது, radius of each conductor. இதில் வந்து நம்ம மொத்தம் எத்தனை கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 3 கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 கண்டக்டர்ஸோட ரேடியஸும் ஸ்மால் லெட்டர் R அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கண்டக்டர்லையும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், IA, IB அண்ட் IC அப்படின்னு சொல்லலாம். ஸோ IA, IB, ICன்றது A கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், B கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அண்ட் C கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்ஸ். ஸோ கரண்ட் த்ரூ தி கண்டக்டர்ஸ், current through the conductors. அதனால தான் அது கரஸ்பாண்டிங் அந்த கண்டக்டரோட நேம் வந்து இங்கே சஃபிக்ஸில் நம்ம எழுதி வச்சுருக்கோம். அதே போல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கண்டக்டர்ஸ், இது எல்லாமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ஏசி, இது எல்லாமே நான் என்னென்னு எடுக்கிறேன், டிஸ்டன்ஸு டின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் அப்படின்னும் போது டிஏபி, டிபிசி ஆர் டிஏசி எல்லாமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். அப்போ we can take this value as capital D. Next வந்து we are going to assume it's a 3-phase conductor இல்லையா. 3 phase அப்படின்னும் போது 3 phase கரண்ட்டை நம்ம பேலன்ஸ்டு கரண்ட்டாக நம்ம அசியூம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அசியூமிங் இட்ஸ் அ பேலன்ஸ்டு 3 phase கரண்ட். இப்போ ஒவ்வொரு கரண்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ க்ளோஸ்டு பாத் இல்லையா. ஸோ ஐஏபி ப்ளஸ் ஐபிசி ப்ளஸ் ஐசிஏ, இது 3 கரண்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் தீஸ் 3 கண்டக்டர்ஸ் ஈக்குவல் டு 0. பேலன்ஸ்டு 3 ஃபேஸ்ன்றதுனால ஐஏ ப்ளஸ் ஐபி ப்ளஸ் ஐசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு கேல்குலேட் தி ஐஏ வேல்யூ இதிலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை ஐபி வேல்யூ கேல்குலேட் பண்ணணும்னா இதிலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். பட் நவ் ஐ எம் கோயிங் டு டேக் தீஸ் 2 வேல்யூஸ், என்னென்னா ஐபி அண்ட் ஐசி மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு ஐஏவா அந்த சைடில் கொண்டு போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம், ஐபி ப்ளஸ் ஐசி ஈக்குவல் டு மைனஸ் ஐஏன்னு எழுதலாமா. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். இது ஏன் நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to understand what is mean by inductance. ஸோ இண்டக்டன்ஸ் கால்குலேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கண்டக்டரோட இண்டக்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணுறேன்னா we have the formula, ஜென்ரல் ஃபார்முலா இண்டக்டன்ஸ்க்கு வந்து லாம்டா பை ஐ.
இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ நமக்கு என்ன ஏ கரண்ட் வேணும்னா லாம்டா ஏ கண்டுபிடிக்கணும் அண்ட் ஐஏவோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா இதுலேருந்து எல்ஏ கண்டுபிடிக்கலாம். சிமிலர்லி எல்பிக்கு எப்படி எழுதலாம்? லாம்டா பி டிவைடட் பை ஐபி. தி சேம் எல்சிக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லாம்டா சி டிவைடட் பை ஐசி. அப்போ எனக்கு என்ன வேணும்? ஐஏ ஐபி ஐசின்றது அந்த இண்டக்டன்ஸோட அந்த கண்டக்டர்ஸோட கரண்ட். லாம்டா ஏ லாம்டா பி அண்ட் லாம்டா சியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹவு டு கால்குலேட் லாம்டா ஏ அப்படின்னு எடுத்தோம்னா லாம்டா ஏ இஸ் த டோட்டல் ஃப்ளக்ஸ் linkage. Total flux linkage. So A conductorல நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா we have the formula. என்ன formula அப்படின்னு பார்த்தீங்கன்னா self inductance of conductor A into அதில் flow ஆகிற current IA plus mutual inductance அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா what are the mutual inductance between A அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB வரும் and AC வரும். ஓகே, ஸோ between A and B இதோட current mutual inductance நம்ம எது பேஸ் பண்ணியிருக்கோம்னா IB கண்டக்டரோட மியூச்சுவலாக இருக்குது. ஏ வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா பியோட கனெக்ட் ஆகிருக்கு. அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ப்ளஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. அப்போ இதில் எழுதும்போது இந்த கரண்ட் சியில் இருக்கிற ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது? ஐசி கரண்ட். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ்ன்ற போது ஸோ சேம் டிஸ்டன்ஸ் ஏலே நமக்கு வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா ஏ டு ஏ அப்படின்னு அர்த்தம். எல்ஏ இன்ட்டு ஐஏ ப்ளஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஏ அண்ட் பி. இண்டக்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம் ஐபி ப்ளஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சியை எல்ஏசி இன்ட்டு ஐசி அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்க்கான ஃபார்முலா. So now we are going to calculate the lambda A value from the inductance calculation. So inductance calculation கான அந்த flux linkage எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we already have this derivation. So இது previous derivationல இதை calculate பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா general formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so the lambda can be written as general formula அங்கே எழுதுகிறேன். Lambda I is equal to 2 into 10 to the power of minus 7 II ln 1 by R1 dash plus Ij into summation j is equal to 1 but j and I வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகே, இந்த கண்டிஷனில் I equal to 1 to n ln 1 by dij. இதுதான் general format to calculate the lambda I value. So இப்போ I இன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can take I equal to 1, 2, 3 and so on. நம்மளோட ஃபார்மேட்டில் வந்து 3 conductors இருக்கிறதுனால I equal to 1, 2, 3 அப்படின்னு எழுதலாம். பட் அக்கார்டிங் டு அவர் டிசிஷன் நம்ம இந்த 1க்கு பதில் என்னென்னு எடுத்துருக்கோம்? ABC அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எங்கெல்லாம் ஐ இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா ஏ அப்படி இல்லைனா பி சி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஏ எப்படி எழுதலாம்? லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power of minus 7. இந்த ஐக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? ஏ. அப்போ ஐஏ இன்ட்டு லான் ஆஃப் 1 by r dash. இப்போ நான் ஏன் இது R1 எடுக்காமல் R அப்படின்னு எடுத்திருக்கேன்னா we already know it's a symmetrical each and every conductor ஓட radius நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் R அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஜென்ரலாகவே இதை வந்து நம்ம என்னென்னு எடுக்கலாம்? R டேஷ்ன்னு எடுத்தாவே போதும். ஓகே, ஸோ இதை Rன்னு எடுக்காமல் R டேஷ்ன்னு எடுத்தாவே போதும். So I am going to substitute in this equation. R1க்கு பதில் நான் என்னென்னு எடுக்கிறேன்? R dash அப்படின்னு எடுக்கிறேன். Plus next வந்து வேல்யூ வந்து மாறுது. I j equal to 1 to n but I சேமாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம
ஏவை நம்ம எடுக்கக்கூடாது. ஏ தவிர்த்து மீதி இருக்கிற வேல்யூவை தான் இதில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா பியோட வேல்யூ ஐபி இன்ட்டு லான் 1 பை இங்கே டிக்கு பதில் ஐக்கு பதில் டியில் வந்து ஐஜேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும் டி ஏ இஸ் த டிஃபால்ட், ஐயோட வேல்யூ ஏ, இப்போ ஜேயோட வேல்யூ பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் டிஏபி அப்படின்னு வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ 1 to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டக்டர் நமக்கு என்ன சி. அப்போ ஐசி இன்ட்டு லான் ஆஃப் 1 பை டி, ஐயோட வேல்யூ ஏ, இப்போ ஜேயோட வேல்யூ என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் சி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, இதுதான் நம்மளோட ஈக்குவேஷனோட வேல்யூ. ஸோ லாம்டா, ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜோட யூனிட்டும் சேர்த்து எழுதிடலாம். திஸ் வேல்யூ இஸ் வெபர் டர்ன் per meter. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் what is the distance between AB, BC and CA. இது எல்லாமே என்ன நமக்கு ஈக்குவல் வேல்யூ டின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா lambda A is equal to 2 into 10 to the power of minus 7 IA into ln of 1 by R dash plus IB into ln of 1 by D plus IC into ln of 1 by D அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் வந்து எது காமனாக எடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by D வந்து ரெண்டுத்துலேயுமே இது காமனாக இருக்குது. ln of 1 by D, ln of 1 by D காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துடலாமா? ஸோ 2 into 10 to the power of minus 7 IA ln of 1 by R dash plus இங்கே ln of 1 by D காமனாக வெளியில் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். this value IB and this value IC. ஓகே, இப்போ IB plus IC அப்படின்னு எழுதலாம். ஸோ we already know IB plus IC ஓட வேல்யூ நம்ம இந்த ஈக்குவேஷனில் எப்படின்னு எடுத்தோம். IB plus IC ஓட வேல்யூ மைனஸ் ஐஏன்னு எடுத்திருக்குமா? இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். we can write this expression as 2 into 10 to the power of minus 7 IA ln 1 by R dash plus ln of 1 by D into இதோட வேல்யூ minus IA. because symmetrical IA plus IB plus IC equal to 0 நம்ம என்ன எடுத்திருக்கோம்? IB plus IC ஓட வேல்யூ minus IA எடுத்திருக்கோம். So we can write this expression as 2 into 10 to the power of minus 7 IA ln 1 by R dash. The minus இந்த IA உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus IA into ln of 1 by D அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் நம்ம என்ன காமனாக வெளியில் எடுக்கலாம்? ஐஏவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஐஏவை காமனாக வெளியில் எடுத்த அப்படின்னா we can write this expression as 2 into 10 to the power of minus 7 IA into ln 1 by R dash minus ln 1 by D அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷனை நான் இங்கே திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வந்திருக்கு? lambda A is equal to 2 into 10 to the power of minus 7 IA into ln 1 by R dash minus ln 1 by D அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த லாகரிதமெட்டிக்கில் நான் இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் எப்படி எழுதலைன்னா இப்போ மைனஸ் ln 1 by D அப்படின்னு எடுத்தேன்னா இதை எப்படி எழுதலாம்? ln of 1 by D, இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் ஒன்னை இங்கே பவரில் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ln of 1 by D இன்வர்ஸ் அப்படின்னா 1 by 1 by Dன்னு அர்த்தம். அப்போ இந்த D வந்து நியூமரேட்டருக்கு போயிடுமா? அப்போ இது என்ன ஆகிடும்? ln Dன்னு வரும். ஸோ மைனஸ் ln 1 by D கேன் பி ரிட்டன் as ln D. ஸோ இதை நான் இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். we can write this expression as 2 into 10 to the power of minus 7 IA into ln 1 by R dash plus ln D அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் நம்ம எழுத போகிறோம். ln வந்து எப்போவுமே ப்ளஸில் இருந்ததுன்னா
இந்த ப்ளஸ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு காமனாக என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன். ஒருவேளை நெகட்டிவ் இருந்ததுன்னா டிவிஷனில் எழுதலாம். ஸோ அக்கார்டிங் டு தி லாகரிதமெட்டிக் ஃபங்க்ஷன், அந்த லா படி 2 into 10 to the power of minus 7 IA into lnல நம்ம எப்படி எழுதலாம், ln of d divided by r dash அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா அக்கார்டிங் டு த லாகரிதமெட்டிக் ஃபார்முலா. ஸோ இதுதான் நம்மளோட lambda a ஓட வேல்யூ. ஸோ lambda a can be written as 2 into 10 to the power of minus 7 IA ln d divided by r dash. Take this as equation number 2. Okay. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் what is the formula for finding LA. LA எப்படி எழுதலாம், lambda a divided by IA எழுதலாமா. அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். IA is equal to LA is equal to lambda வேல்யூ நமக்கு தெரியும், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 10 to the power of minus 7 IA into ln of d divided by r dash, the entire value divided by IA. இப்போ இதில் ஐஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வேல்யூ வில் பி LA is equal to 2 into 10 to the power of minus 7 ln d divided by r dash. The unit is Henry per meter. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹென்ரி பர் மீட்டரை என்னன்னு கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர் அப்படின்னு மாற்ற போகிறேன். இந்த கிலோமீட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா டினாமினேட்டரில் என்ன இருக்கணும், இன்ட்டு 10 to the power of 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டரை நான் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஐ எம் இன்ட்ரடியூசிங் இன்ட்டு 10 to the power of 3. ஆல்ரெடி நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்குது, 10 to the power of minus 7. இந்த மில்லி ஹென்ரியை நான் என்னென்னு எடுக்கிறேன், 10 to the power of minus 3 தான் மில்லி. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 10 to the power of minus 4. அப்போ இதில் இந்த ப்ளஸ் 3யும் இங்கே இருக்கிற வேல்யூவில் நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 10 to the power of minus 1 டைம்ஸ்னு வரும். ஓகே, ஸோ 10 to the power of minus 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும் அப்படின்னா 0.2 into 10 to the power of minus 3 into ln of d divided by r dash Henry per kilometer அப்படின்னு வரும். இப்போ இந்த 10 to the power of 3 அந்த மைனஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும், 0.2 into ln d divided by r dash 10 to the power minus 3 வந்து மில்லி ஹென்ரி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் இண்டக்டன்ஸ் ஆஃப் a conductor A. அதே போல் சிமிலர்லி we can write it as for LB. LBக்கு எப்படி எழுதலாம், 0.2 into ln of d divided by r dash சேம் தான் வரும். ஓகே, அதே போல் LCக்கும் 0.2 into ln of d divided by r dash. இது எல்லாமே சேம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம r dash அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r dash is nothing but r into e to the power of minus 1 by 4. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா GMR அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் செல்ஃப் GMDன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் GMD. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா டிஎஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ வேர் எவர் ஆர் டேஷ் இஸ் ப்ரெசன்ட், ஆர் டேஷை நான் டிஎஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். அப்போ இதில் ஈக்குவேஷனில் LA LB LC எப்படி எழுதலாம்னு சொல்லுங்கள். LA கேன் பி ரிட்டன் அஸ் 0.2 into ln of d by ds. அதே போல் LBயும் 0.2 ln d by ds. LC also 0.2 ln d by ds. If you are writing Henry per meter na 2 into 10 to the power of minus 7. Milli Henry per kilometer எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னவா இருக்கணும், 0.2 இருக்கணும். ஓகே, மில்லி ஹென்ரி per kilometer. இதுதான் LA LB LC. So we already know how to calculate the symmetrical inductance value. Symmetrical inductance அப்படின்னு எடுக்கும்போது symmetrical வேல்யூன்றதுனால inductance can be written as LA LB LC மூணுமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். So we can write it as L. How to calculate the inductance per phase? Inductance per phase எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L is equal to LA plus LB plus LC, அதாவது ஆவரேஜ் எடுத்துட்டா போதும். ஓகே, LA
ப்ளஸ் எல்பி ப்ளஸ் எல்சி மூணுத்துக்கு ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா நமக்கு கிளியராக வந்துடும். ஸோ வி ஆல்ரெடி நோ தீஸ் வேல்யூஸ். இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 0.2 ln d/ds மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் ஆஃப் வருமா? ஆல்ரெடி நமக்கு டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா வில் கெட் தி இண்டக்டன்ஸ் வேல்யூ as 0.2 ln d/ds அப்படின்னு கிடைக்கும். This is in terms of millihenry per kilometer. இதுதான் நம்மளோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இண்டக்டன்ஸ் per phase is L is equal to 0.2 ln d/ds millihenry per kilometer. இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are concluding that இந்த 3 phase இண்டக்டன்ஸில் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் எல்லாமே ஈக்குவல் ஸ்பேஸிங்காக இருக்கும்போது there is no imaginary part. ஓகே, ஸோ ஒரு கண்டக்டர் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும், மூணு கண்டக்டரோட இண்டக்டன்ஸும் சிமிலராக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரோட இண்டக்டன்ஸ் வேல்யூ. பட் சிமெட்ரிக்கல் ஸ்பேஸிங்லாம் ஒரே ஒரு முறை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் நோ இமேஜினரி காம்பனண்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் இன் ஈச் ஸ்பேஸ், ஈச் ஃபேஸில் வந்து நமக்கு இமேஜினரி பார்ட் இல்லை அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுறோம். தேங்க்யூ.